இனிமே எனக்கு யாரும் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, டிஎம் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. என்கிட்ட பேசணும்னா இனிமே நீங்க காசு கொடுக்கணும். நான் ஒன்னும் சேரிட்டிலாம் நடத்திட்டு இல்ல. half an hour பேசணும்னா 2 லட்சம், 1 hour பேசணும்னா 5 லட்சம் கொடுங்கன்னு அனுராக் காஷ்யப் கடுப்பாகி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. மனுஷன் கொலவெறியில இருக்காரு, அது மட்டும் தெரியுதுங்க. டைரக்டர் அண்ட் இப்ப ஆக்டரா மாறி இருக்காரு அனுராக் காஷ்யப் அவர்கள். இமைக்கா நொடிகள் படத்துல ஒரு சூப்பர் வில்லனா நம்ம பார்த்திருப்போம். ரீசெண்டா லியோ படத்துலயும் ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. கூடவே ஹிந்தியில நிறைய படங்கள் டைரக்டும் பண்ணிருக்காரு. இவர்கிட்ட நிறைய அப்ரோச்லாம் நியூ கமர்ஸ் பண்ணிருப்பாங்க போல. நிறைய பேரு ஸ்கிரிப்ட் இருக்கு, கதை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா? சோ அத பத்தி தாங்க கடுப்பாகி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. யாரோ பயங்கரமா விருப்பத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. நியூ கமர்ஸ்க்காக நான் நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஆனா இனிமே நான் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி மீட் பண்ண ரேண்டம் பீப்புள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கலாம் ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இனிமே நான் முடிவு பண்ணிட்டேங்க. யாராச்சும் என்ன மீட் பண்ணணும், என்னுடைய டைம் வேணும் அப்படின்னா என்கிட்ட காசு கொடுத்து தான் அந்த டைமை நீங்க வாங்கிக்கணும். இனிமே நான் ரேட் பிக்ஸ் பண்ணிட்டேன். 15 நிமிஷம் மீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். half an hourனா 2 லட்சம், 1 hourனா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இதுதான் ரேட்டு. ஏன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்க. தேவையில்லாம நிறைய மனிதர்களை மீட் பண்ணி என்னுடைய டைம் தான் அவங்கலாம் வேஸ்ட் பண்றாங்க. சோ உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த காசு கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களை மீட் பண்றேன். அப்படி இல்லையா தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் காஷ்யப் இந்த போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. இதை நான் ரொம்ப மீன் பண்ணி போடுறேங்க. இனிமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, டிஎம் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. நீங்க பே பண்ணுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும். நான் ஒன்னும் சேரிட்டி கிடையாது. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன மீட் பண்றது ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவாகவும் இனி நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் காஷ்யப் ரொம்ப கோவத்தோட தான் இந்த போஸ்ட பதிவு பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.